ஸ்ரீரங்கம் தொகுதி கம்பரசம்பட்டை ஊராட்சிக்குட்பட்ட ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் 1.63 ஹெக்டேர் பரப்பளவில் 18.63 கோடி மதிப்பிலான பறவைகள் பூங்காவை தமிழக துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்துள்ளார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இந்த பூங்கா எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். லாவண்யா, நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி கம்பரசப்பேட்டை உருவாக்கிக்குட்பட்ட ஐயம்மாள் படித்துறை பகுதியில் சுமார் 1.63 ஹெக்டேர் பரப்பளவில் ரூபாய் 13.70 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை தற்பொழுது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கின்றார். கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அமைச்சர் கே நேரு அடிக்கல் நாட்டி இந்த கட்டுமான பணிகள் என்பது தொடங்கப்பட்டது. குறிப்பாக இந்த பூங்காவை பொறுத்தவரையில் செயற்கையான முறையில் அருவிகள் மற்றும் குளங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அரிய வகை வெளிநாட்டு பறவைகளும் வளர்க்கப்பட்டு இங்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களின் ஐந்திணை வாழ்வியலை பிரதிபலிக்கும் விதமாக அமைவிடங்களும் புல்வெளிகள், சிற்பங்கள், நீரூற்றுகள், வரைபடங்கள் என பல அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த பூங்கா என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இந்த பூங்காவில் மினி தியேட்டர் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மினி தியேட்டரில் 50 பேர் உட்காரும் அளவிற்கு அறிவியல் பூர்வ படங்கள் என்பது திரையிடப்படவும் இருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த பறவைகள் பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுற்றுலா தலங்கள் மிக குறைவாக உள்ளதால் தற்பொழுது இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வரப்பிரசாதமாக இந்த பூங்கா என்பது அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த பூங்காவை பொறுத்தவரையில் பெரியவர்களுக்கு 200 ரூபாயும், சிறியவர்களுக்கு 150 ரூபாயும், குழந்தைகளுக்கு முற்றிலுமாக இலவசம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூங்காவை தான் தற்பொழுது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.